ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிதோஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா மென் ஃபேஷன். அதாவது மேக்கப் போடுறது ஆண்களால் முடியுமா அப்படின்றது. ஆமாம், நிச்சயமாக முடியும். காரணம் இப்போது இண்டஸ்ட்ரியில், மாடலிங் இண்டஸ்ட்ரி, ஏன் நம்ம கல்யாணங்களில் கூட இப்போது மேக்கப் போடுறது ஒரு சகஜமான ஒரு விஷயமாக போயிடுச்சு. ஸோ இப்போ பார்க்க போனால் மேக்கப் எப்படி போடுறது, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ முதலாவது விஷயம் நம்ம ஃபேஸ் யூசுவலி க்ளீனாக இருக்கணும். அதுதான் மெயின். இல்லைனா ஆல்ரெடி நம்மக்கிட்ட பருக்கள், தழும்புகள்லாம் இருக்கும். இதை மறைக்கிறதுக்காக மேக்கப் போட்டாலும் கூட இது பெர்மனெண்ட்டான ஒரு விஷயம் இல்லை. அதே நேரம் நீங்கள் என்ன க்ரீம் வாங்கி போட்டாலும் அது பலனளிக்காது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காத வரைக்கும். இப்போ மேக்கப் இப்போது மறைக்கிறதுக்காக போடுறோம். சரி, அதை எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலி 3 விஷயம் நமக்கு இதுக்கு தேவைப்படும். கேர்ள்ஸுக்கும் நமக்கு என்ன மேக்கப் போடுறதுல டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பாய்ஸுக்கு அதிகம் கண்ணில், வாயிலெல்லாம் கன்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் அந்த முகமும் அந்த தழும்புகள் மறைக்கிறதோ அவ்வளோதான். அடுத்தது ஃபேஸ் க்ளீனாக தெரியணும், அண்ட் அது மட்டும்தான். ஸோ ஃபவுண்டேஷன், கன்சீலர், அடுத்தது ஃபேஸ் பவுடர், இது 3 தான் தேவை. ஸோ இது 3 உங்கள் ஃபேஸ்க்கும் அடுத்தது கைக்கும் செட் ஆகிற மாதிரி, உங்கள் ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள் தோல் கலருக்கு ஏற்ற மாதிரி. அதாவது இது சொல்லப்போன உதாரணத்துக்கு, ஒரு வெள்ளையாக இருக்கிறவங்க ரொம்ப டார்க்கான கலரில் இருக்கிறது வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களே ரொம்ப கருப்பாக காட்டும். அதே நேரம் ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க லைட்டாக வாங்கிட்டாங்கன்னா அது ரொம்ப வெள்ளை அவிச்சு விட்ட மாதிரி உங்கள் ஃபேஸை மட்டும் காட்டும். கை கால்லாம் சம்மந்தமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் மெயின் ரூல். இப்போ எப்படி போடுறது அப்படின்னா ஃபேஸை ஃபேஸ் வாஷ் வச்சு இல்லைன்னா ஒரு சோப் வச்சு நல்லா க்ளீனாக 2-3 தரம் சோப் போட்டு கழுவிக்கோங்க. எவ்வளோக்கு ஆயிலியை ரிமூவ் பண்ண முடியுமோ உங்கள் ஸ்கின்லேருந்து அவ்வளோக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டவல் அப்படி இல்லைன்னா எதால் துடைச்சிட்டு முதல்ல ஃபவுண்டேஷன் ஸ்டிக்லேயும் விற்கிது, அடுத்து லிக்விட்லேயும் விற்கிது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு செட் ஆகிறது ஆல்மோஸ்ட் லிக்விட் நல்லது. ஸோ அதை எடுத்து உங்கள் ஃபேஸில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கார் மறைக்கிறதுக்காக கன்சீலர் இருக்குது. அதை எடுத்து கண்ணில், உங்கள் ஃபேஸில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் விட்டு ஃபேஸ் பவுடர் உங்கள் கழுத்து தொடக்கம் முகம் வரையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கான ஃபுல் மேக்கப் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலதிக அப்டேட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.